விசுவாசிக்கிறீங்களா? என் வாழ்க்கையில நான் இதை விசுவாசிச்சேன். ஆண்டவர் அதை எனக்கு நன்மையாக மாற பண்ணினார். நான் ரொம்ப சிறியவனா இருந்தேன், எளியவனா இருந்தேன். என் வாழ்க்கையில நான் புழுதியில் இருக்கிறது போல இருந்தேன். என் வாழ்க்கையில நான் குப்பையில் இருக்கிறது போல இருந்தேன். ஆனா ஆண்டவர் இந்த சிறியவனையும் இன்னைக்கு எடுத்து பயன்படுத்துகிறார். லேலூயா. உங்களை தானே பயன்படுத்துறாரு, எங்களைய பயன்படுத்துறாரு. நாங்க ஏன் ஆமேன்னு சொல்லணும்ன்ற மாதிரி உட்காந்துக்கிறீங்க. லேலூயா. ஒரு ஆமேன்னு சொல்லுங்களேன். லேலூயா. இவர் ஆண்டவர் உயர்த்துறாரு, என்னையும் உயர்த்துவாருன்னு நீங்க ஆமேன்னு சொல்லுவீங்கன்னா ஆண்டவர் உங்களையும் உயர்த்துவார். இப்ப கூட ஒரு ஆமேன் வராதுல்ல? லேலூயா. ஆண்டவர் சிறியவனாய் இருந்த என்னை, எளியவனாய் இருந்த என்னை இன்னைக்கு அநேகருக்கு முன்னுதுன்னா, எங்க அப்பா கவர்மெண்ட்ல தான் வேலை செஞ்சார். ஆனா அவருக்கு இருந்த கெட்ட பழக்கங்கள் எல்லாம், அவர் நிறைய பாவத்துக்கு உட்பட்ட செயல்களுக்குள்ள போனபடினாலே என் குடும்பத்துக்குள்ள இருந்த எல்லா ஆசீர்வாதமும் ஒவ்வொன்றா பறிபோயிட்டே இருந்தது. எங்களுக்கு இருந்த நிலம் விற்கப்பட்டது, நிலங்கள் விற்கப்பட்டது. இன்னைக்கு நான் அட்லீஸ்ட் ஒரு 70-80 லட்சத்துக்கு பிரயோஜனப்படுற இடங்களுக்கு சொந்தக்காரனா இருந்திருக்கணும். ஆனா எங்க அப்பா செஞ்ச சில தவறுகளினால என்னுடைய நன்மைகள் எல்லாம் என்னை விட்டு போனது. சாப்பாட்டுக்கு நல்லா சாப்பிட்டுக்கிட்டு இருந்தோம். ஆனா சில சூழல்கள் வந்தது, சாப்பாட்டுக்கே கஷ்டப்படுற அளவுக்கு. சில வேளையில வெறும் எங்க அம்மாக்கு எதெல்லாம் கிடைக்குதோ அதை வச்சு செஞ்சுதான் எங்களை ஸ்கூலுக்கே என்ன பண்ணுவாங்க, அனுப்புவாங்க. சில டைம் பழைய சாப்பாடு சாப்பிட்டுட்டு போற அளவுக்கு சில சூழல்கள் எல்லாம் எங்க வீட்டுக்குள்ள இருந்தது. என் வீட்டுக்குள்ள இருந்த வறுமையின் சூழல், சில காயமான சூழல்கள், எங்க அம்மா எங்களுக்கு சாப்பாட்டிலேயே விஷம் வச்சு ஒரு நேரம் நாங்க எல்லாமே சாகிறதுக்கு ஏதுவாக சூழல்லாம் வந்தது. அந்த சிறியவனை இன்றைக்கு ஆண்டவர் எடுத்து சில பேருக்கு சாப்பாடையும் போட வைக்கிறார். இதுதான் இயேசு ராஜா பண்ணுவார். அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க, காதுல கேட்டிருப்போம். அல்லேலூயா. இந்த ஆண்டவர் சிறியவனை என்ன பண்றாரா, புழுதியிலிருந்து எடுத்து அவனை பிரபுக்களோட ராஜாக்களோட உட்கார வைக்கிறாரா. எளியவனை குப்பையிலிருந்து எடுத்து அவனை என்ன பண்றாரா, உயர்த்தி பிரபுக்களோட ராஜாக்களோட என்ன பண்றாரா, உட்கார வைக்கிறாரா. நம்முடைய ஆண்டவர் நம்மளை உதாசீனப்படுத்துகிறவர் கிடையாது. அதை நீங்க விசுவாசிக்கிறீங்களா? ஹலோ, விசுவாசிக்கிறீங்களா? உங்களை ஒரு நாள் ஆண்டவர் என்ன பண்ண மாட்டாரு, உங்களை வெறுத்து ஓரம் தள்ளிடவே மாட்டார். அவர் தம்முடைய வார்த்தையில உண்மை உள்ளவர். ஹலோ, அதை நீங்க நம்புறீங்களா?